வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வாரமே நம்ம ஒரு சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் 1001 பார்ட் 1ன்னு. அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் மைண்ட் ப்ளோயிங் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாங்க இந்த வீடியோ கூட போகலாம். அண்டர்ஸ்டாண்டிங் 1001 பார்ட் 2. தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை வீணீர் துடைப்பன், மாறி பெய்யும், உரைத்தது எதுவுமே வாய்க்க. அதாவது அந்த தீவில் வந்து ஒரு 7 ட்ராப் இருக்கிறதா காட்டுவாங்க. அந்த 7 ட்ராப்புமே சோழாஸ் செட் பண்ணல. அவங்க போகும்போதே வந்து 3 ட்ராப் ஆல்ரெடி இருக்கும். கடல், காட்டுவாசி, பாம்பு வந்து அங்கே ஆல்ரெடி இருக்கும். அதெல்லாம் கடந்து போகிற மாதிரி அந்த ஓவியத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த 3 தவிர்த்து அந்த 4 ட்ராப் தான் வந்து இவங்க செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்னென்ன ட்ராப்னா, அந்த பதுகுழி, பசி, தாகம், அந்த சிகப்பு மனிதர்கள், இதுதான் வந்து அவங்க செட் பண்ணிட்டு போன ட்ராப்பு. மொத்தம் 7 ட்ராப்பு. அது ஏன் 7ன்னு ஸ்பெசிஃபிக்காக 7 ட்ராப்னு கேட்டிங்கன்னா, சோழர்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, அவங்க அரண்மனை கோயில் கீழெல்லாம் வந்து சுரங்கப்பாதை அமைச்சிருப்பாங்க. அதில் 10 வழி இருக்கும். அதில் வந்து 3 வழியில் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக வெளியே போயிடுவீங்க. மிச்சம் 7 வழியில் போனீங்கன்னா நீங்கள் உயிரோடய திரும்பி வர மாட்டீங்க. என்ன ஆவீங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் செல்வராகவன் சார் இதில் 7 ட்ராப்னு அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு. இந்த சுரங்கம் வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு இருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க. அது கவர்மெண்ட் மூட்டாங்கன்னு, அது நமக்கு சரியாக தெரியல. பட் சில ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது. சோழ அரண்மனைக்கு அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு எல்லாம் இந்த மாதிரி சுரங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக போர் நடக்கும்போது வந்து ரீமாசனோட ஆர்மி வந்து 2 டைம் பின்வாங்க, சோழர்களோட தாக்குதலை தாங்க முடியாமல். அந்த காலத்தில் போர் நெறிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து தாக்குதல் தாங்க முடியாமல் பின்வாங்கிச்சுனாலே தோற்றுட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து அவங்க படம் வந்து 2 தாட்டி பின்வாங்கும். அந்த பின்வாங்கும் போது ரீமாசனம் அழகம் பெருமாளும் கோவப்பட்டு திட்டுவாங்க, பின்னாடி வராதிங்க. அதுக்கு தான் ரீசன். ஏன்னா பின்வாங்கிட்டா தோற்றுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம சோழ தேசத்துக்கு போகிறோன்னு பார்த்திபன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், இன்று தொட்டு 2ஆம் திங்கள் நம்ம சோழ தேசம் நோக்கி பயணிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு பெரியவர், அப்போ அந்த கூட்டத்தில் கேட்பாங்க, யார் வந்து நவகண்டம் கொடுக்க போகிறீங்கன்னு. நவகண்டம்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற 9 பார்ட்ஸில் எதனா ஒன்று வெட்டிட்டு நம்ம உயிரை நம்ம தியாகம் பண்ணுறது, சூசைடுன்னு கூட சொல்லலாம். இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, எதனா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வெற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு, போருக்கு முன்னாடி இந்த மாதிரி செவரல் ரீசன்ஸுக்காக இதை பண்ணுவாங்க. அந்த பெரியவர் கூட வருவார், வந்து அவர் தலையை மூங்கிலில் கட்டி தலையை துண்டாக்கிடுவார். அதுக்கு முன்னாடி வந்து தஞ்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை கொஞ்சம் நினைவுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி நவகண்டம் கொடுக்குறவங்கலாம் வந்து செலவு வச்சு அவங்க சாமி மாதிரி கும்பிடுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு, இது ஒரு நடைமுறையாக. அதேமாதிரி அந்த தாத்தா வந்து பார்த்திபன் வந்து மூப்பரே அப்படின்னு கேட்பார். மூப்பர்னா அந்த காலத்தில் தஞ்சாவூரில் வந்து வயசானவங்களை மரியாதையாக கூப்பிட்ற ஒரு தாத்தாங்களை வந்து மூப்பர்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்த மூப்பர் கூட சொல்லுவார், எனக்கு 200 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த மூப்பர் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ். அதே மாதிரி அந்த போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்திபன் வந்து கார்த்திகிட்ட கேட்பார், இப்படைத்தளம் குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே, அச்சப்படுவோம் என்றான்னு. அதுக்கு என்ன மீனிங்னா, கார்த்தி வந்து இவங்களோட வெப்பன்ஸை பற்றி அந்த சோழர்களுக்கும் சோழ ராஜாவுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது ஒரு மாண்டேஜாகவே செல்வராகவன் வச்சிருப்பாரு. கார்த்தி வந்து மிஷின் கன்னு, இந்த துப்பாக்கி இதை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஏன்னா கார்த்தி அவங்க கூட வரும்போது மிஷின் கன்னு, துப்பாக்கி இதெல்லாம் தான் பார்த்துருப்பாரு. பாம்பெலாம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்த ஆர்மி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க தோக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதுதான். அதே மாதிரி ஒரு சீனில் வந்து ரீமாசனை வந்து அந்த புலி சின்ன பின்னாடி முதுகில் காமிச்ச பிறகு இவங்க சோழ தூதுன்னு நம்ப மாட்டாங்க. அப்போது ஒரு தீப்பந்தத்தை தூக்கி இவங்க கீழே போடுவாங்க. அதுலேருந்து ஒரு உருவம் வரும். அந்த உருவம் வேற யாரும் இல்லை, த கிரேட் கிங் ராஜராஜ சோழன் தான். அவரோட உருவம் வந்த பிறகு தான் எல்லாம் நம்புவாங்க. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்திபன் வந்து அந்த கப்பல்லாம் வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு பார்த்துட்டு செத்து போயிடுவார். அப்போ வந்து அந்த சோழர்கள்லாம் வந்து இவரை தூக்கிட்டு கடல் உள்ள இறங்குவாங்க. அப்போ சில வேர்டிங்ஸ் படிப்பாங்க, ஒரு போயம் மாதிரி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவாசகத்தை தான் படிப்பாங்க. போருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் படிப்பாங்க. அந்த ராஜா செத்த பிறகும் படிச்சுட்டு அவங்க கடலில் இறங்கிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த உள்ள சோழர்களை காட்டும் போது உள்ளே வருவார். த கிங் அரைவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பிஜிஎம் கூட இருக்கும். ஜிபி பிரகாஷ் மிரட்டி விட்டுருப்பாப்புல அந்த பிஜிஎம்ல.
அப்போ வந்து அவர் வேட்டைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்து அவர் தேருக்கு முன்னாடி சில பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா தேவராட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இது ஒரு ஃபேமஸான ஆட்டம். இதை வந்து ஒரு வெற்றி நடனம், விக்ட்ரி டான்ஸ்னு சொல்லுவாங்க. ராஜா போருக்கு இல்லைன்னா வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இந்த டான்ஸை வந்து ஆடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் வந்த பிறகு கார்த்தி முதுகில் வந்து புலி சின்னம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார், நம்ம ராஜகுரு. அப்போ பார்த்திபன் வந்து இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் ராஜகுரு கிடையாதுன்னு சொல்லிட்டு வெட்டி அந்த நெருப்பில் போட சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாரு. அப்போ அந்த வெட்டும் போது மின்னல் அடித்து அவன் செத்து போய் அந்த நெருப்பு அவனே வீழ்ந்துருவான். இது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜகுரு வந்து அவங்க தெய்வங்கள்கிட்ட சோழி உருட்டி பார்ப்பாரு. அந்த சோழி உருட்டும் போது வந்து முதல்ல வந்து புலி சின்னம் வரும், ரெண்டாவது வந்து மீன் சின்னம் வரும். புலி சின்னம் என்னத்தை குறிக்குதுன்னா இந்த 3 பேரில் ஒரு சோழன் இருக்கான்னு குறிக்குது. மீன் சின்னம் என்னத்தை குறிக்குதுன்னா இதில் ஒரு பாண்டியன் இருக்கான்னு குறிக்குது. ஒன்று நியூட்ரலாக வந்திருக்கும், அதான் நம்ம ஆண்ட்ரியா. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க என்னன்னு காட்டுது. இது என்னன்னு புரியலையான்னு பார்க்கும்போது அந்த மின்னல் அடித்து 3 பொம்மையுமே எரிஞ்சிடும். அதனால தான் அவங்க 3 பேருமே பலி குத்தலான்னு சொல்லிட்டு கூட்டு போய் எரிக்கிறதுக்கு அந்த பெட்ரோல்லாம் ஊற்றி மண்ணெல்லாம் ஊற்றி எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ரீமாசனோட நிழலை வச்சு பார்த்திபன் அட்டாக் பண்ணுவார். அது ரீமாசனை ரியாக்ட் ஆகும். அது வந்து என்ன டெக்னிக்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஆயக்கலைகள் 64 கலைகள் இருந்திருக்கு. அந்த 64 கலைகளில் இது ஒரு கலை, நிழலை அடக்கி ஆளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஊம்பர்கினிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஷேடோ கண்ட்ரோல், அதாவது ஊம்பர்கினிசிஸ்னு நீங்கள் கூகுளில் அடிச்சா கூட இது வரும். அதே மாதிரி அந்த போரில் வந்து ஒரு சீனில் வந்து இவங்கெல்லாம் நடுவில் மாட்டிப்பாங்க வேணும்னே. இந்த கேடயத்தெல்லாம் வச்சு மறைச்சின்னு இந்த சுற்றி இந்த ஆர்மிலாம் நின்று அவங்க ஷூட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா பின்னாடி வந்து மண்ணில் ஊடுருவி வந்து இவங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. இது வந்து சோழாஸோட ஒரு ஃபேவரட்டான டெக்னிக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னிப்படைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாக இது கடற்படையில் அதிகமாக அந்த கன்னிப்படை யூஸ் பண்ணுவாங்க. எதனா ஒரு கப்பல் இவங்க நாட்டு தாக்குதல் வருதுன்னா இவங்க ஒரு சின்ன கப்பலில் போய் அவங்கள வந்து சேண்டி விட்டு ஓடி வந்துடுவாங்க. இவங்களை துரத்தினே ஓடியாடும் போது இந்த பெரிய சோழ கப்பல்லாம் ஒழிஞ்சின்னு இருக்கும். அப்படியே இவங்களை அப்படியே ரவுண்டு கட்டி இவங்களை காலி பண்ணிடுவாங்க. இதுதான் கன்னிப்படை. இது வந்து சோழாஸோட பீரியடில் ஒரு ஃபேமஸான படையாக இருந்துச்சு. இதை வந்து அறிமுகப்படுத்தினர் வந்து வேறு யாரும் இல்லை, த கிரேட் கிங் ராஜராஜ சோழன் தான். அந்த டெக்னிக்கு தான் இந்த போர்லேயும் பார்த்திபன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செல்வா சார் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாரு. அதே மாதிரி ஒரு சீனில் ரீமாசன் ஒரு குடிசைவில் போய் ஒரு பெண்ணை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ஓலைச்சுவடி கொடுத்து அவங்க அதை எடுத்து திப்புன்னு ஓடி போய் அழகம் பெருமாள்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிடுவாங்க. அதில் வந்து இந்த மேரத்தான் ரெஃபரன்ஸு. அந்த காலத்தில் வந்து போர்லலாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி அவங்க நாட்டுக்கு தெரிவிப்பாங்கன்னா ஒரு போர் வீரன் வந்து அந்த ஓலைச்சுவடி எடுத்துன்னு நிற்காம 2-3 நாள் ஓடி போய் அந்த செய்தியை சேர்த்துட்டு அவன் செத்து போயிடுவான். ஏன்னா 2-3 நாள் நிற்காம ஓடினதுனால இந்த ரெஃபரன்ஸ் தாங்க வச்சுருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அந்த பெண் ஏன் வந்து ரீமாசனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க சோழர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலத்தில் வந்து சோழ நாட்டில் இருக்கிற பெண்ணுங்களாம் பாண்டிய நாட்டுக்கும், பாண்டிய நாட்டில் இருக்கிற பெண்ணுங்களாம் சோழ நாட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீன் பொன்னியின் செல்வனில் கூட இருக்கும். நம்ம நந்தினிக்கு வந்து சோழ நாட்டிலேருந்தே ஒரு பெண் உதவி செய்கிற மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் தான் எங்கள் செல்வா சார் வச்சுருப்பாரு. அதே மாதிரி வந்து இவங்க பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து சோழ நாட்டில் வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க கட்டி கொடுத்து. அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸு. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா கார்த்தி சார் வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து அதிகமாக எல்லோ கலர் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவார். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்களோட கொடி கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ. அதையும் செல்வராகவன் பிரில்லியண்ட்டாக வச்சுருப்பாப்புல. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் அந்த போட்டில் சாங் வரும், அதுவும் அந்த பறவை போல அந்த எம்ஜிஆர் பாட்டு வேண்டும் விடுதலை வேண்டும் விடுதலை. அதில் வந்து அவர் வந்து எல்லோ வித் ரெட்டு வச்சுருப்பார், காஸ்டியூம் போட்டிருப்பாரு. இதே பார்த்திபனும் ஒரு சீனில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாரு அந்த ராஜா காலத்தில். இது எதை குறிக்குதுன்னா சோழர் கொடியில் வந்து கொடி வந்து எல்லோவில் இருக்கும், அந்த புலி சின்னம் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டே வந்து வேண்டும் விடுதலைன்னு கார்த்தி தான் சோழ தூதர் நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இது குறித்து தாங்கள் நிர்ணயிக்கவே இல்லை, அச்சப்படுவோம்.